சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனாவுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம மீனா கூட்டிட்டு வந்திருக்காங்க. உடனே அதுக்கு மனோஜ், என்ன இது, நம்ம பாத்ரூம் அளவு கூட இல்லை இந்த வீடு, இந்த வீட்டுல இத்தனை பேர் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சீன் போட, உடனே வாங்க சம்மந்தி வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே விஜய நினைச்சு பாக்குறாங்க, இதெல்லாம் ஒரு வீடா, இந்த வீட்டுல போயிட்டு மனுஷன் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பல முறை நம்ம மீனாவை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க. அது எல்லாமே யோசிச்சு விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதி, ரவி, நீங்க 2 பேரும் உன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுல இருங்க. எப்ப நம்ம வீட்டு பிரச்சனை சரியாகுதோ அப்ப வந்துடலாம்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி, ரவி நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, அதை பார்த்துட்டு நாங்க சந்தோஷப்படுவோமா? அதெல்லாம் கிடையாது. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நாங்களும் இருப்போம். எங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, இப்படிப்பட்ட லைஃபும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே முத்து மேல மொட்டை மாடி இருக்கு, அதுல டென்ட் மாதிரி போட்டுட்டு அதுல ஆளுக்கு ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல இருக்கலாம். அப்பாவும் அம்மாவும் இங்க பெட்டு எல்லாமே இருக்கு, இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விஜயாவுக்கு அழுக கண்ணிலேயே இருக்கு, அழுதுகிட்டே தான் இருக்காங்க. உடனே முத்து அம்மா நீ கவலைப்படாத, இந்த லைஃப் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நம்ம வீடு நம்ம கையை விட்டு எங்கேயும் போகாது. அந்த ஃபைனான்சியர் கிட்ட எப்படி பேசி வீட்டை வாங்கணுமோ அந்த மாதிரி பேசி நான் வீட்டை வாங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோமான்னு சொல்லிட்டு முத்து சமாதானப்படுத்திட்டு இருக்க. மனோஜ் என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது, மனுஷ் இருப்பானாடா இந்த வீட்டுலன்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னதும் உடனே ரவிக்கா பயங்கர கோவம் வருது. டேய், இப்ப நம்ம இருக்க நிலைமைக்கு முழு காரணமும் நீதான், உன்னாலதான் இப்படி ஒரு பிரச்சனை, ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு இருக்கிறது தாண்டா உனக்கு நல்லது மனோஜ், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. கோபத்துல சொன்னதை உடனே மனோஜ் ரோகிணிக்கு கால் பண்றாங்க. மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. ரோகிணி, எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, நடந்த விஷயத்தை எல்லாம் மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ், அப்படின்னா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க இருக்க, ஆன்டி அங்கிள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாரும் இந்த ஒண்டி கொடுத்தல மீனா வீட்டுல இருக்காங்க, அங்க கால் கூட வைக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே அனீசியா இருக்கு ரோகிணின்றாங்க. மனோஜ், நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு, இங்க வீடு நல்லா பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு, வந்துரு மனோஜ், ஆண்டி அங்கிளை கூட்டிட்டு வாண்டுறாங்க. அம்மாலாம் கூப்பிட்டா வருவாங்களா? சரி, நானும் அங்க உங்களை கூப்பிட்டு பாக்குறேன், ஒருவேளை நான் கூப்பிட்டு மனசு மாறினா கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் இல்லைன்றாங்க. ஆமா ரோகிணி, இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு. சரி, நீ எப்படியாவது என்னுடைய அப்பா அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போயிட்டினா அப்புறம் அங்க போயிட்டு நம்ம மனசை மாத்தி நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ உடனே ரோகிணி அந்த இடத்துக்கு வராங்க. உடனே விஜயாவும் அண்ணாமலையும் பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. ஆன்டி, உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? அந்த வீடு மேல உயிரா இருந்தீங்க, அந்த சேர் மேல அவ்வளோ கெத்தா நீங்க உட்காருவீங்க, போய் இப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எதுக்காக இப்படி கஷ்டப்படணும்? வாங்க ஆன்ட்டி, என் வீட்டுக்கு வாங்க, இந்த வீடு அதோட ரொம்ப பெரிய வீட்டுல தான் நான் இருக்கேன், வாங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே முத்து, பார்லர் அம்மா, வீடு எவ்வளோ பெருசு இருக்குன்றது முக்கியம் கிடையாது, மனுஷங்களோட மனசு எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்றது தான் முக்கியன்றாங்க. அங்கிளுக்கு உடம்பு முடியல, ஆன்ட்டிக்கு இந்த வீடு கொஞ்சம் கூட பிடிக்காது, வாங்க ஆன்ட்டி வாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருத்ததும் உடனே விஜய பின்னாடி போறத பார்த்ததும் ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. உடனே விஜய கையை உதறி தள்ளிட்டு, என்னடி நடிச்சிட்டு இருக்கியா, நாடகம் போட்டுட்டு இருக்கியா? இப்ப நாங்க இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான், உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனையோ, நீயும் சிந்தாமணி கூட சேர்ந்து அந்த ஃபைனான்சியர் கூட சேர்ந்து பிளான் பண்ணது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடும், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் இருக்கிற கோபத்துல உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன், ஒழுங்கா இங்க இருந்து போடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் மா, ரோகிணி என்னமா சொல்லிட்டான், எதுக்காகமா நீ ரோகிணி மேல இவ்வளோ கோபப்படுற? ரோகிணி நம்ம நல்லத்துக்காக வீட்டுக்கு போகலாம் வான் தானமா கூப்பிடுறான்னு சொல்றாங்க. என்னடா, அவ கூட போகணும்னு ஆசைப்படுறியா? சொல்லு, ஆசைப்படுறியா? எனக்கு இங்க இருக்க பிடிக்கலமா. சரிடா, அவ கூட நீ போகணும்னு ஆசைப்பட்டா உன் அம்மாவை ஒட்டு மொத்தமா தலை முழுகிட்டு நீ போயிட்டே இரு. நீ பண்ண விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் கடைசியில இப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் இருக்க. திரும்பவும் உனக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. உனக்கு போகணும்னு இருந்தா போ, வரத நீ அனுபவிச்சுக்கோ. இனிமே எனக்கு 2 பசங்க தான், அது முத்துவும் ரவியும் நினைச்சுக்கிறேன், போறவன் தாராளமா போடன்னு சொல்லி விஜயா கோவப்பட, மனோஜ் இதை எதிர்பார்க்கவே இல்லை, விஜய் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு
உடனே ரோகிணி கண்ணு காட்டுறாங்க, வா மனோஜ்னு சொல்லிட்டு. இல்லை, என் அம்மா எங்கே இருக்காங்களோ நானும் அங்கே தான் இருப்பேன், என் அம்மா எங்கே இருக்க சொல்கிறாங்களோ நானும் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி கோவப்படுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.